வரலாற்றையும் ஏராளமான சுவாரஸ்யங்களையும் சுமந்து கொண்டு காலம் காலமாய் வழங்கப்பட்டு வரும் திருப்பதி லட்டு. இந்த ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது துட்டு. நாள் ஒன்றுக்கு 3 முதல் 8 லட்சம் லட்டுகள். ஐநூறு ஊழியர்கள், 400 கோடி ரூபாய் வருமானம். கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் வழங்கியுள்ள வரலாறு திருமலை. பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டும் வந்த இந்த திருமலை திருப்பதியின் பிரசாதம் கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான சுவாரஸ்யங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த லட்டான செய்தி தொகுப்பு. லட்டு என்றாலே அது குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய சொல். அதிலும் திருப்பதி லட்டு என்றால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அது ஈர்த்துவிடும். ஆனால் கடையில் விற்கும் தின்பண்டம் போல நினைத்தால் எளிதில் கிடைக்கும் பொருள் கிடையாது. அது கடவுள் நினைத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிதான பிரசாதம் என நம்பப்படுகிறது. பெருமாளுக்கு படைக்கப்படும் தீர்த்தங்களும் மாலைகளும் உணவுப் பொருள்களும் நெய்வேத்தியமாக கருதப்படுகிறது. ஆனால் திருமலைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிவதால் அனைவருக்கும் அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை கொடுக்க திட்டமிடப்பட்டு அந்த பிரசாதம் பல ரூபங்களில் மாறி தற்போது லட்டாக வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பதியில் கிபி 1445 ஆண்டு வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அந்த ஆண்டிலிருந்து சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு 1455 ஆண்டு முதல் அப்பம் கொடுக்க தொடங்கி 1460 ஆண்டில் வடை, 1468 ஆண்டு முதல் அதன் பிறகு 1547 ஆண்டு வரை மனோகரம் எனப்படும் இனிப்பும், அதன் பின்னர் 1803 ஆண்டு மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பின்னர் பிரசாத விநியோக முறையில் பூந்தி வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பிறகு 1931 ஆண்டு இந்த பிரத்யேகமான சுவையான லட்டு தயாரிப்பு தொடங்கி பெருமாளுக்கு படைக்கப்பட்டு 1940 ஆண்டு முதல் பூந்திக்கு பதில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறு எவரும் தயாரித்து விற்கக்கூடாது. ஏனெனில் அதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமையை திருமலை பெற்று இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு கடலை மாவு சுமார் 10 டன், சர்க்கரை 10 டன், முந்திரி 700 கிலோ, ஏலக்காய் 150 கிலோ, நெய் 300 முதல் 500 லிட்டர், கற்கண்டு 500 கிலோ, காய்ந்த திராட்சை 540 கிலோ. அது மட்டுமல்லாமல் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, முந்திரி, பாதாம் என டன் கணக்கில் பயன்படுத்தப்பட்டு அந்த மூலப்பொருட்களாக திருப்பதி லட்டு பிரசாதம் பக்தர்களின் கரங்களை வந்து அடைகிறது. இதில் திருப்பதியில் 3 வகையான லட்டுகள் செய்யப்படுகின்றன. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகித லட்டு என்று 3 வகையான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் திருப்பதி லட்டு 1 8 அணாவிற்கு விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது பக்தர்களுக்கு சலுகை விலையில் 30 ரூபாய் தொடங்கி 200 ரூபாய் வரையும் பக்தர்களுக்கு 2 லட்டுகள் இலவசமாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. திருப்பதி கோவிலில் சம்பங்கி பிரதாட்சணம் என்னும் இடத்தில் லட்டுகள் தயாரிக்கும் பொட்டு என்னும் மடப்பள்ளி உள்ளது.
சுமார் 500 பணியாளர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சுமார் 2,80,000 லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. திருப்பதி பிரம்மோற்சவம் மற்றும் விழா காலங்களில் 5 லட்சம் லட்டுகள் வரை தயாரிக்கப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை செய்யும் திறன் கொண்டதாக லட்டு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2ஆம் இடம் வகிக்கும் மலைகள் இந்த திருமலைகள்தான். திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை கிமு 400 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிட்டுள்ளன. இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெங்கடேஸ்வரா ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது தெரியவில்லை. என்றாலும் இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே உள்ள கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல வரலாறுகளை சுமந்து நிற்கும் திருப்பதி தேவஸ்தானத்தின் பிரசாதம் ஒரு சுவையோடு கலந்த பிரமிப்புதான்.